சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஹெல்த்தியான கேக் தான் மனமகிழ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். வாங்க, வெல்கம் டு இளவரசி சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் மல்டிக்ரெயின் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓட்ஸில் நீங்கள் நார்மலான ஓட்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸு இதெல்லாம் போட்ட மாதிரி உள்ள மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஓட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி மல்டிக்ரெயின் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு பெரிய பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸு சேர்த்துக்குவோங்க. நான் இன்றைக்கி மாவெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த மாவுக்கு பதிலாக தான் நான் ஓட்ஸு சேர்க்க போகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் நீங்கள் இந்த காஃபி டீ குடிக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நட்ஸு நான் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உலர்ந்த திராட்சை அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸு உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை பவுல் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பழம் சேர்த்துக்க போகிறேன். நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ இந்த மாதிரி பழங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இன்னொன்று இது என்ன பழங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் 2 பழம் சேர்த்துருக்கேன். ஒன்று வாழைப்பழம், இன்னொன்று என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழைப்பழம், ஆப்பிள் அதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கடைசியாக மேலே தூவுறதுக்கு பழத்தை அலங்கரிக்கிறதுக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனில் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே ஈவனாக அந்த ஓட்ஸோட எல்லாமே கலக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்னொன்று பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டையை முழுசாக உடைச்சிடுங்க. 2 முட்டை எல்லோவோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பால் தேங்காய் பால் சேர்க்குறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தேங்காவை உடச்சி பாதி தேங்காவை முழுசாக 1.5 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக வேறு எதுவும் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய பால் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க்கு சேர்க்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா ஒரு மிக்சிங் கொடுக்கும். அதனால் நார்மலாக நீங்கள் கரண்டி இல்லைன்னா ஸ்பூனு அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு அதெல்லாம் நீங்கள் நல்லாவே கலந்து விட்டுறலாம். கேக் பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் பொழுது இது நம்ம எப்படி கலக்கிறோமோ அதை பொறுத்து தான் டேஸ்ட்டு. அதனால் நான் இந்த மாதிரி கலந்துருக்கேன் மிஷினை வச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஓட்ஸில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஓட்ஸில் எல்லாமே அப்படியே சேர்த்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மெதுவாக அதை கலந்து விட்டுருங்க. 2லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் ஓட்ஸ் நல்லா ஊறும். முன்னாடி நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இந்த ஏர் ஃப்ரையர் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம்.
கேக் பண்ணுறதுக்கு இதுலேயே நமக்கு ஆப்ஷன்லாம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருப்பாங்க மிஷினில். இப்போ அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதில் பேக்கிங் பண்ணுறதுக்கு 160 டிகிரி 160 டிகிரியில் நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து ஆன் பண்ணி விடுங்க கீழே டைமிங்க்கு. எல்லாமே இது வந்து மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்லாம் வந்து கிடையாது. ஸோ மேனுவலில் இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்ப்போம் ஓட்ஸ் ஊறி இருக்கான்னு. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணியாக வந்து நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம். ஆனால் பாருங்கள் ஓட்ஸ் வந்து நல்லாவே இதில் ஊறிடுச்சு. இப்போது இதுக்குன்னு கேக் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி அலுமினியமில் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிக்கோங்க. இது ரொம்ப தின்னாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா சூப்பராகவே பேக்கிங் ஆகும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்ச்சிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா சமையல் வந்து எது செஞ்சாலும் சரி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து ஈவனாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் வந்து இந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து கேக் பண்ணல. இந்த ட்ரேயை விட அதிகமாக வந்து ஓட்ஸ் இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக வந்து கலந்து வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வாழைப்பழமும் அப்புறம் நட்ஸு இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் எடுத்து. அதை வந்து இதில் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதில் நான் வந்து உலர்ந்த திராட்சை சேர்க்குறேன். அந்த திராட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது போடும்போது நல்லா வந்து உள்ளே வந்து அப்படியே அதை வந்து அமுக்கி விட்டுருங்க அந்த மாவில். ஏன் அப்படின்னா அது மேலாக இருக்கும் பொழுது அது சீக்கிரமாக குயிக்காக வந்து கருகிடுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக அமுக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ ஆல்மண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பனானா வந்து வைக்கிறதுனாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் அந்த திராட்சை மட்டும், அந்த உலர்ந்த திராட்சை மட்டும் உள்ளே வந்து நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க மாவுக்குள்ளே. இப்போது நம்ம எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. கடைசியாக நான் வந்து கொஞ்சம் பட்டைத்தூள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போது இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போய் இதில் வச்சிட வேண்டியது தான். எல்லாமே செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இப்போது ஏர் ஃப்ரையர் வந்து ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கேக்கை வந்து கலந்து வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேக் டின்னு இதில் வச்சாச்சு. அதனால நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து சென்டராக வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேக் வந்து வேகிறது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். நான் வந்து 30 நிமிஷத்துக்கு அதை வந்து நான் வந்து 160 டிகிரியில் வைக்க போகிறேன். 35 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். இப்போது 35 நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டேன். இப்போது 35 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை முன்னாடியே பயங்கரமாக குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பார்க்காம விட்டால் கூட கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திராட்சையை மட்டும் நான் உள்ளே அமுக்கி வைக்காதனால அது கொஞ்சம் பயங்கரமாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. கேக் வந்து வேகலை, ஏன்னா நைஃபை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அதனால் ஒரு 30 நிமிஷம் கழிச்சே நம்ம பார்ப்போம். அது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா 0 கிட்ட வந்துடும். ஸோ 0 கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து பெல் அடிக்கும். ஸோ அந்த பெல் சவுண்டு மாதிரி கேட்டு அது ஆஃப் ஆயிருங்க. இப்போது ஆஃப் ஆயிடுச்சு, பெல் சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து பேக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட இன்னொன்று பேட்சும் நம்ம போடணும், அதை நம்ம அடுத்து போட்டுடலாம். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று வந்து மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம வந்து இதில் டின்னில் வந்து சேர்த்து அதை பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பேப்பர் வந்து பேக்கிங் பேப்பர் விரித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் பேக்கிங் பண்ண போகிறீங்கன்னா பேக்கிங் பேப்பர் வாங்கிக்கோங்க. அந்த பேப்பர் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும், பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும், பட்டர் ஷீட்டு. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கேக் வந்து ஈஸியாக எடுக்கலாம். நார்மலாக வந்து கேக் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் ஆற விட்டு தான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் கவுத்து அது கட் பண்ணணும். இந்த மாதிரி பேப்பர் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே கூட எடுக்கலாம், ரொம்ப சூப்பராகவே வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ நான் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. வெளியிலையும் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம பேப்பரை வந்து பிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடியிலையும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணணும். பேப்பர் விரிச்சதுக்கப்புறம் பேப்பர் மேலேயுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாகவே எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது நார்மலாக வந்து இந்த மாதிரி கேக் வந்து ஏதாவது வந்து சாப்பிடணும் ஈவினிங் ஆனால் அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணி வீட்டில் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற ஓட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது பயங்கரமாகவே ஊறிடுச்சு, ஏன்னா அந்த கேக் பேக்கிங் ஆகி வரத்துக்குள்ளே இது நிறையவே பயங்கரமாகவே ஊறிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருந்தேன், ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது எல்லாமே வந்து மாவு சேர்த்துட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து உலர்ந்த திராட்சை நான் எதுவும் மேலே வந்து நான் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அதில் வந்து பயங்கரமாகவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் மேலாக வந்து நட்ஸு வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் நட்ஸும் கொஞ்சம் வாழைப்பழமும் இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா அமுக்கி வச்சுட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து இது ரெண்டாவதாக வந்து இது பேக்கிங் பண்ண போகிறேன். இப்போது இதை வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன், உள்ளே வச்சாச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் 30-35 நிமிஷம் வரைக்கும் வைக்கலான்னு சொன்னேன். ஒரு 35 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். 30 நிமிஷம் வச்சாலுமே நல்லாயிருக்கு, 35 நிமிஷம் வச்சாலுமே அதுவும் சூப்பராகவே இருக்குது. ஸோ 160 டிகிரியில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து குக் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக வந்து 35 நிமிஷம் ஆச்சு, பாருங்கள் எப்படி வந்து பேக் ஆகிருக்கு. எல்லாமே சூப்பராகவே வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து பாருங்கள் 0ல் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து சூப்பராகவே வந்து ஏர் ஃப்ரையர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் பேக்கிங்லாம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே வந்து பயங்கரமாக வாசனையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிச்சாலும் கூட அதை சேர்க்கலாம். அதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஈஸியாகவே நம்ம டக்குன்னு எடுத்துடலாம், ஏன்னா நம்ம வந்து பேப்பர் வச்சுருக்கோம். பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக வாங்கக்கூடாது, பட்டர் ஷீட்டில் நல்லா வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஷீட் தான் வாங்கணும். தின்னாக வாங்கினீங்க அப்படின்னா டபுள் ஷீட்டு நீங்கள் விரித்து நீங்கள் வைக்கணும், அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் அதில் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈஸியாக வந்து பேப்பர் விரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. மேலே வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது, நட்ஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கோம் இல்லையா. அதுவும் இல்லாமல் அந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு பனானா தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப மைல்டான ஸ்வீட்னஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சூப்பரான ஹெல்த்தியான ஓட்மீல் கேக்கை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மனமகிழ சமைங்க, அசத்துங்க, ஜமாயிங்க.